என்ன போன பாக்குறீங்க? வெற்றியின் விளிம்பில் இங்கிலாந்து. நேற்று நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? நேற்று சொல்றேன், இந்தியா வெற்றியின் விளிம்பில். எனக்கு தெரிஞ்சேன்னா எப்படின்னா இது இங்கிலாந்தின் வெற்றி தான் நினைக்கிறேன். 35 ஓட்டங்கள் தான் இன்னும் பெறணும். 4 விக்கெட் கையில இருக்கு. உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்? அந்த கொஞ்சத்துக்கு முதல்ல 50 ரன் அடிக்க இருந்தது. அப்ப 6 விக்கெட்டுகள் கையில இருந்தது. இப்ப 35 ரன்னுக்கு 4 விக்கெட் நம்ம வந்துட்டுது. அப்படிதான் அது. ஆனா அது வந்து இன்றைக்கு இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது இல்ல, ஒரு கடைசி இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் என்றதுக்கான ஒரு தன்மை ஒன்று இருக்கும்ல. ஆரம்பம் என்றனால் பந்து வீச்சாளருக்கு தான் கொஞ்சம் சாதகத்தன்மையோ கூட தரும். அப்படியும் ஒரு பிரச்சனை. எங்க சுத்தி வந்தாலும் இந்தியா பக்கம் வந்து நிக்கிறீங்கன்ற விளங்குது. இல்ல இது பொதுவாக இன்றைய நிலைமை என்று பார்த்தா 50-50 வந்து நிக்கிறேன். உண்மையான நிலைமை என்று பார்த்தா 50-50. இனி எதுவும் நடக்கலாம். சில வேளைகளில் இங்கிலாந்து விக்கெட்டை இழக்காமல் போட்டியில் வெற்றி பெறலாம். அப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் மறப்பதற்கு இல்லை. சில வேளைகளில் இன்னும் 1-2 விக்கெட்டுகள் விழுந்து இங்கிலாந்து வெற்றியினையும் பெறலாம். சில வேளையில கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒற்றை கையால் அடிச்சுதான் அவர் தேவைப்பட்டா வருவார் சொல்லிருக்காரு. ஒற்றை கையால் அடிச்சுதான் வெற்றியினை பெற்றுக் கொடுக்க போறாருன்றதும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜோ ரூட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் போட்டிகள்ல 6000 ஓட்டங்களை கடந்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படின்ற சாதனையை பெற்றிருக்காரு உலக வரலாற்றுல. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது நான் நினைக்கிறேன் 3வது சுற்றாக சென்று கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு 2 வருடங்களும் தான் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இப்பொழுது 3வது சைக்கிள் ஆரம்பிக்கிறது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். டெஸ்ட் போட்டிகளிலும் இப்பொழுது கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராக மாறி இருக்கின்றார். அதே மாதிரி சந்திரன் நேற்று சதம் அடித்ததன் மூலமாக 39 சதங்களை பெற்றதாக 4வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றார். சச்சின் 51, ஜாக் கலிஸ் 45, ரிக்கி பாண்டிங் 41, இவர் இப்ப 39. முதல்ல டிராவிட் சங்காவோட சேர்ந்து அடுத்தது இந்த பாதா ரிக்கி பாண்டிங்க பிடிக்கிறேன்னு நினைக்கிறார். முகமது சிராஜ் வந்து பந்து வீச்சுல மிகப்பெரிய அபாரமான அதாவது மாற்றங்களை கொண்டு வந்தாரு இந்த இன்னிங்ஸ்ல. ஆனா நேற்று ஒரு பிடியெடுப்பின் காரணமாக அவருடைய பேர் மற்ற பக்கம் திருப்பி விட்டாங்க. தடுமாறி பவுண்டரி எல்லைக்கு மேல அங்கால போயிட்டாரு. அதாவது பிடிக்கும் போதே கச்ச பிடிச்சிட்டு பின்கால் எடுக்கும் போது பின்கால் அப்படியே பட்டுடுது. பட்டதுக்கு பிறகு அவருக்கு தெரியும் நீ என்னடா நின்று என்ன செய்ய போனதுதான் அப்படியே 6 லைன். அந்த பிடியெடுப்பு வந்து சரியாக நடந்திருந்தால் இந்திய அணி இன்று நாள்ல அடிச்சு சொல்லிருக்கலாம் வெற்றி தான். ஆனா இப்ப அந்த பிடியெடுப்பு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த என்ன சொல்றது ஆதிக்கத்தை செலுத்துது. இந்த ஹாரி புரூக் 110 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 98 பந்துகளை 110 ஓட்டங்கள் நினைக்கிறேன். அரைச்சதம் அடித்த வேளையில தான் பிடி நழுவப்பட்டது. எனவே அந்த ஹாரி புரூக் அடித்த அடிதான் இந்தியா பக்கமாக இருந்த வெற்றியினை பறித்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் சந்திரு, இங்கிலாந்து பெற்றுக்கொண்டது அது 4வது இன்னிங்ஸில் துரத்தி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், சேஸ் பண்றதில் வந்து இந்தியாவை தான் வச்சு செய்திருக்காங்க. இது இப்ப இன்றைய தினம் வெற்றி பெற்றா அவர்களுடைய 3 பெஸ்ட் சேஸுமே இந்தியாவுக்கு எதிராக. இப்ப 2 ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு இந்தியா இங்கிலாந்துக்கு சென்ற வேளையிலையும் 375 ஓட்டங்களை துரத்தி அடிச்சு வருகிறாங்க. அதுதான் அவங்களோட கிரிக்கெட் வரலாறு துரத்தி அடிக்கப்பட்டு வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு இந்த தொடர்ல தான் இப்பதான் அடிச்சாங்க, போன மாசம் தான் அடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப இன்றைய தினம் அடிக்க போறாங்க நிலைமையில வந்திருக்குது. அடிச்சாங்கண்டா அதுவும் இருக்கும். அப்ப இந்திய அணி இந்த வீக்னஸ் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. நான் நேற்றே சொன்னேன், அதாவது 300க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் டெஸ்ட் போட்டிகளில் பெறுவது இலகு அல்ல, கடினமான விஷயம். அந்த கடினமான ஒரு விஷயத்தை எதிரணி இலகுவா செய்யறதுக்கு கொஞ்ச நாளைக்குள்ளேயே இந்தியா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்ப எங்கேயோ இந்தியாவில தானே பிள்ளை இருக்குது. இப்ப இந்தியா அந்த பிள்ளையை ஒத்துக்கொள்றேன். அந்த பிழையை இந்திய அணி திருத்திக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் கூட பந்து வீச்சு மாற்றங்களில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு 4 ஓவர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டது. அப்பொழுதும் அந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்களோட சுப்மன் கில் நிற்கின்றார். சுழல் பந்து வீச்சாளர்களை பெரிய அளவில் முயற்சிக்கவில்லை. பலம் உங்களிடம் இருக்கின்றது என்றால் உங்களுடைய சுழல் பந்து வீச்சு உங்களுக்கு பலம். இந்திய அணியின் பலம் சுழல் பந்து வீச்சு. ரவீந்தர் ஜடேஜா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மையை தரக்கூடிய ஆடுகளங்களிலும் பந்து வீசக்கூடியவர். வாஷிங்டன் சுந்தரம் அதே மாதிரியாகவே வர்ணிக்கப்படுகின்றனர். எனவே நீங்கள் அவற்றை முயற்சித்திருக்கலாம். எனவே அதை இந்தியா செய்ய தவற விட்டிருக்கின்றது. தோல்வி அடைந்தால் இவையெல்லாம் அதிகமான பேசும் பொருளாக இருக்கும் என்பது முக்கியமான விஷயம். அதே போன்று சுப்மன் கில் ரிவ்யூ எடுப்பதில் பல பிழைகள் இருக்கின்றன, அதை சரியான முறையில் எடுக்கவில்லை. இப்படி பல விஷயங்களை சொல்ல வேண்டும். சந்திரன், நான் இப்ப ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு ஏன் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். நாங்கள் நேற்றைய தினம் ஒரு கட்டத்தில் ஹாரி புரூக் ஜோ ரூட் இருக்கும்போது நானும் போட்டியை பார்க்கின்ற வேளையில் ரைட் முடிந்து விட்டது என்று யோசித்தேன். ஆனால் திடீரென அந்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட பந்து வேலை செய்கின்ற விதம் மிக அபாரமாக இருந்தது. ஜோ ரூட் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி இருந்தார். இவ்வளவு சாதனைகளை பெற்றவர். அவர் ஆட்டமிழந்த விதத்தை பார்க்கும் பொழுது உண்மையில்
என்னடா யோரூட் இப்படி ஆட்டம் இழந்தாருன்ற மாதிரி இருந்தது. ஆட்டம் இழப்பதற்கு முதல் ஓவர்ல முகமது சிராஜ் 4 போல் தொடர்ச்சியா LBW அப்பீல் யோரூட்டுக்கு எதிராக உயர்ந்து கொண்டே இருந்தது. இதே ஓவரில் ஆட்டமிழந்த ஓவரில் பிரசித் கிருஷ்ணாவின் ஓவரில் ரிவ்யூ எடுக்கப்பட்ட ரிவ்யூ கிடைக்கவில்லை. அதிலும் தடுமாறி கொண்டிருந்தார். அந்த டென்ஷன் ஓஃப்ல போன போலுக்கு நார்மலாகவே பேட் வைக்க போக அது எட்ஜாகி விக்கெட் காப்பாளரிடம் போனது. எனவே அந்த பந்து வேலை செய்ய தொடங்கி விட்டது. அந்த வேலை செய்கின்றது என்பது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஜெமி ஸ்மித் விக்கெட் காப்பாளர், இங்கிலாந்தின் விக்கெட் காப்பாளர், துடுப்பாட நல்ல முறையில் துடுப்படுத்தாடு. அவரும் தடுமாறி கொண்டு நிற்கின்றார். மறுபுறத்தில் இருக்கின்றவர் பந்து வீச்சாளர். எனவே ஓட்டன் பந்து வீச்சாளர், இனி வரப்போகின்றவர்களும் பந்து வீச்சாளர், அடுத்து வரப்போற 3 பேர் பந்து வீச்சாளர்கள். அதே போன்று இன்னும் 3 ஓவர்கள் 4 ஓவர்கள் புதிய பந்து எடுக்கலாம். டெஸ்ட் போட்டிகள்ல பந்து வீச்சாளர்கள் வெற்றி கொடுத்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஓட்டங்கள் 35. இதை சில வேளையில 1-2 6-4 டக்குன்னு அடிபட்டதுன்னா போயிடும், மாறிடும். அதே மாதிரி ஒரு பந்திலையும் விக்கெட்டுகள் உடைக்கப்பட்டு போட்டி மாறப்படும். அந்த பந்து மாறுகின்றது, பந்து வீச்சு ஸ்விங் ஆகின்றது. 80 ஓவர்கள் நிறைவடைந்ததும் இந்தியாவுக்கு புதிய பந்து கிடைக்க போகின்றது. இந்த 3 விஷயங்கள். எத்தனை ஓவர்கள் இருக்கு? 80 3 ஓவர்கள் 5 பந்துகளும் இருக்கின்றது. 4 ஓவர்கள் வைத்துக் கொள்வோம். இந்தியா பக்கம் வாய்ப்புகள் என்று பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது நேற்றைய தினம் ஓய்வெடுத்து விட்டார்கள். பந்து வீச்சாளர்களுக்கு ஓய்வு தேவை. ஓய்வெடுத்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வர போறாங்க. அப்ப இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஓவரை களைப்பு இல்லாமல் தொடர்ந்து வீச போறாங்க. துடுப்பாட்ட வீரர்களுக்கு தொடர்ச்சியான அந்த ரிதம் இல்லாமல் போனால் கொஞ்சம் சிக்கல் வரும். முழுமையா எத்தனை ஓவர்கள் வீசி முடிக்கணும்? நாள் ஃபுல்லா இருக்கு. 90 ஓவர் இருக்கு. தேவைன்னா 10 ஓவர் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. 90 ஓவர் கிடை இருக்குது. 90 ஓவர்கள் வரை இன்றைய போட்டி செல்ல முதல் 10 ஓவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஓவர்கள் வரைக்கும் போக வாய்ப்பு. 15 ஓவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போட்டி முடிவடையும். இந்த வெற்றி இலக்கு அப்படின்றது சின்ன இலக்கு தான் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை இப்ப இருக்க ஃபார்ம்ல. அதே போல இந்திய அணிக்கும் இந்த 3-4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றுறதுன்றதும் அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்காது, இலகுவானதான். ரெண்டுக்கும் நிறைய சாதகங்கள் பாதகங்களுக்கு தான் செய்யுது. பொதுவாக டெஸ்ட் போட்டிகள் விறுவிறுப்பு இல்லாம போய்கொண்டிருக்குது, அழிந்து போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. 5 டெஸ்ட் போட்டிகளும் 5 நாட்களும் சென்றிருக்கின்றன. அதிலும் உச்சக்கட்ட பரபரப்பு. ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் 2020 போட்டிகளிலும் தாண்டிய பரபரப்பு. இப்ப பாருங்க, இந்த 35 ரன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா என்ற ஒரு பரபரப்பு பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் கிரிக்கெட்ல அந்த மாற்றம். ஒரு 2 ஓவருக்குள்ள இந்த மாற்றம் வந்தது. அந்த 2 விக்கெட்டுகளும் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட இந்த போட்டி மாறி போச்சு, திடீர்னு மாறி போய்விட்டது. மிக இப்ப சுவாரஸ்யம் இது என்ற பேசுபொருள், பெரியதொரு பேசுபொருளாக கிரிக்கெட்டில் இருக்கின்றது. இந்த சுவாரஸ்யம் தான் டெஸ்ட் போட்டிகளில் இருக்கின்றது. இதுதான் கிரிக்கெட்டை வளர்க்கின்ற போட்டிகள். இதில் எல்லோரும் விருப்பமாக விளையாட வேண்டும், பார்க்க வேண்டும். உள்ளூர்ல கிரிக்கெட் வளரல, நம் நாட்டுல கிரிக்கெட் வளரல நிறைய பேசணும் தானே. அப்ப நாங்க இதுகளை விளையாடணும், டெஸ்ட் போட்டிகளை விளையாடணும், டெஸ்ட் போட்டிகளுக்குள்ள வரணும், கொஞ்சம் அங்க கூட கவனம் செலுத்தணும். அங்கதான் கிரிக்கெட் இருக்குது, ரியல் கிரிக்கெட் அங்கதான் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் முக்கியமான நாள். நீங்க சொல்லுங்க, நேற்று நாள் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க, இந்தியா அப்படின்ற அதிகமான கருத்துக்கள் வந்திருந்தது. சரி, இன்றைக்கு சொல்லுங்க, இந்த நிலையில சொல்லுங்க, 35 ஓட்டங்களா 4 விக்கெட்டுகளா, யார் வெல்ல போறாங்க அப்படின்றத கருத்துக்கள் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.